எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னென்னா, உலக புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப பெருமைக்குரியவர், மதிப்புமிக்கவர், புகழ்பெற்றவர். நம்ம எல்லாருமே அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் அவருடைய நிகழ்வு நான் ஒன்று இன்னைக்கு சொல்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அவர் தினமும் அவருடைய வேலைக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ தினமும் அவர் போகும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மேலே பொறாமப்பட்டுட்டு அவங்க கரெக்டாக எப்போ வெளியில் வராங்கன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க மேலே குப்பை கொட்டுறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது, கூட்டி தள்ளுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவர் அதை சகிப்புத்தன்மையோட சகித்து கொண்டு இவர் இவருடைய வேலைக்கு போயிடுவார், வந்துடுவார், எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏங்க அவங்க இப்படி இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொட்டுறாங்க, இப்படி தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, ஏன் வாய் பேச மாட்டேங்கிறீங்க, ரெண்டு திட்டு வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க அந்த குப்பையை கொட்டுறது அவங்களுடைய குணம், நான் பொறுமையாக போகிறது என்னுடைய குணம் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்படியாக நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அம்மா அந்த நிகழ்வு செய்யலை, குப்பை கொட்டலை, எதுவும் பண்ணலை. இப்போ இந்த அம்மா இன்னைக்கு குப்பையை கொட்டுறதை காணமே, தண்ணி எடுத்து ஊற்ற காணமேன்னு இவர் பார்த்துட்டு போயிடுறாரு. 2வது நாள் அந்த அம்மா இல்லை, 3வது நாள் அந்த அம்மா இல்லை, 4வது நாள் இவர் என்ன பண்ணுறாரு, கதவை லேசாக திறந்து வீட்டில் போய் பார்க்குறாரு. அந்த அம்மா படுத்த படுக்கையாக படுத்து கிடக்குது. என்னம்மா இன்னைக்கு வெளியே வரலையே, அதுதான் நான் அவங்கள என்னென்ன ஆச்சுன்னு பார்க்கணுன்னா அந்த அம்மாவுக்கு பேச்சே வரலை, அப்படியே பார்க்குறாங்க. அப்போ என்ன உடம்பு சரியில்லைன்னா அவர் டாக்டரையும் கூட்டி அவங்களுக்குரிய சிகிச்சையை செய்யறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் உங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணினேன், என்னுடைய பொறாமையினால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியலன்னொடனே டாக்டரை கூப்பிட்டு எனக்கு சிகிச்சைக்காக ஏற்பாடு பண்ணுறீங்க, மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னா அந்த அம்மா திருந்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வீடு பக்கத்துலேயும் நம்ம நிறைய பணம் வச்சுருப்போம், இல்லை நிறைய படிச்சிருப்போம், இல்லை செல்வாக்கோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அன்பாக இருப்போம், நம்ம குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். நம்ம போயிட்டு வரும்போது நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். இது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நமக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுபோல் நம்ம வீட்டு பக்கத்தில் கூட்டி தள்ளுறவங்க இருப்பாங்க, தண்ணி தெளிக்கிறவங்க இருப்பாங்க, குப்பை கொட்டுறவங்க இருப்பாங்க, ஏன் எச்சி துப்புறவங்க இருப்பாங்க, காரி துப்புறவங்க கூட இருப்பாங்க. அப்போ நம்மளும் அரிஸ்டாட்டில் அவர்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பொறுமையை கற்றுக்கிறோம். சரி இன்னைக்கு அவங்க செய்கிறாங்க, இது இறைவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக போகணும். அப்போ நம்ம பொறுமை அவங்கள திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது கூறி இன்றைய நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.